அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? அத்தாச்சிலாம் எப்படி இருக்காங்க? அத்தை ஒரு காஃபி நிமிஷம்ண்ணா. என்னது? காஃபி. காஃபிலாம் எனக்கு வேணாம். டீ கொண்டு வா. ம் சக்கரை தூக்கலாம். சரிங்க அத்தை. ஆமாண்ணா, எல்லாம் நல்லா இருக்கும். சரி, நீ நேர்ல வா, எல்லாம் பேசிக்கலாம். கொழுப்பு உடம்பு முழுக்க கொழுப்பு. நினைச்ச நேரத்துக்கு காஃபி வேணும், நினைச்ச நேரத்துக்கு டீ வேணும். ஏன் போடுறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்களாமா? இந்த அதிகாரத்துக்கு ஒண்ணு குறைச்சலே இல்ல. இப்ப போட்டு வச்ச காஃபி என்ன நானா குடிக்கிறது? இதுல சக்கரை தூக்கலாம். ஏன் ஒரு நாள் சக்கரை அளவு சரியா இல்லாட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்களாமா? ஒரு நாள் அதிகமா வேணும், இன்னொரு நாள் கம்மியா வேணும். போட்டா ஏன் போட்டாங்கிறது, போடலன்னா அது ஒரு குத்தம். இதுல சக்கரை வியாதி வேற பல்ல இழிக்குது. சரி, நான் வைக்கட்டுமா? அத்தை ம். நான் வேலைக்கு போறத பத்தி பேசணும்னு அவன் வேலைக்கு கிளம்பிட்டானா? சாப்பாடுலாம் எடுத்து வச்சுக்கியா? ம்ஹும். அப்புறம் என்ன மாசம் மாசம் நிக்கிற? போய் வேலையை பாரு போ. டெய்லி ஒரு மனுஷன் வந்து ஏதோ சொல்ல வராலே அது என்னன்னாவது காது கொடுத்து யாருக்காவது கேட்கணும்னு தோணுதா? அத்தை, நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஒரு வார்த்தை கேட்க கூடவா இந்த வீட்ல யாருக்கும் நேரம் இல்ல? எப்ப எது சொல்லணும்னு நினைச்சாலும் என் வாய் அடிக்கிற மாதிரியே ஏதாவது ஒரு வேலை சொல்லி அனுப்ப வேண்டியதா இவங்களுக்கு வேலையா போச்சு. ஹலோ சார். சார், இன்னும் 2 டேஸில் ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும் சார். இட்லி. சார், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார். முடிச்சிடலாம் சார். ஓகே சார். சரிங்க சார். சார். எங்க 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 ஒரு நிமிஷம். உங்களுக்கு பிடிக்குமேனு கீ ரைஸும் பெப்பர் சிக்கன் ஃப்ரையும் வச்சிருக்கேன். மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க. உன்ட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். ஆஃபீஸ் கொலீக்ஸோட லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. வெளில போகிறோம். அதனால் சாப்பாடுலாம் எதுவும் வேணாம். சரி, டைம் ஆச்சு, கிளம்புறேண்ணா. எங்க அந்த சட்னி எப்படி இருந்துச்சு? அது நியூஸ் பேப்பர் படிக்க, ஃபோன் பேச, ரீல்ஸ் பார்க்க இதுக்கெல்லாம் டைம் இருக்கு. 2 இட்லி சாப்பிட நேரம் இல்ல. போறதுக்கு முன்னாடி ஆசையா 2 வார்த்தை, அது கூட வேணப்பா போயிட்டு வரேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவாரு? காலையில எழுந்திரிச்சு மாங்கு சமைச்சதெல்லாம் இப்ப என்ன குப்பையில கொட்டுறது? 4 நாள் நான் இல்லாம பட்னி கிடந்தாதான் இவங்களுக்கெல்லாம் புத்தியே வரும்.